அதாவது 12 பந்துக்கு 10 ரன். பவுலர்கள் நன்றாக ஆரம்பித்துள்ளார்கள். நம்ம பவுலர்கள் என்றுமே நன்றாக தான் ஆரம்பிப்பார்கள். ஹெல்மெட்டும் கேட்டான். ஸ்ப்ரேயா இருக்கு. ரூபனுக்கு வந்து இன்ஜுரி ஆகியுள்ளது முதுகில். இருந்தாலும் விளையாடுவேன் என்று வெறிகுண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார் ரூபன். நிர்மலனன் மறுபடியும் இன்னொரு விக்கெட் எடுப்பார் என்று எதிர்பார்த்துக் கொள்கிறது. ஓ மை காட், 6 சென்று விட்டது. ஆனால் 4 என்று 4 6 அல்ல 4. தூக்கி போடலாம். ஷார்ட் பால் பாருங்க, தூக்கி போடுங்க. இல்ல கார்த்தியை வெளியே வச்சு போடுங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கும் தண்ணி தாக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் மந்தமாகவும் இருக்கும். ஒரு பிரியாணி ஒண்டியாக சாப்பிட்டியோ? ஓகே, 3 பேர் சாப்பிட்டோம். இந்த டைம் பிரியாணி ப்ரொமோட் பண்ணணுமா? அது பாலே லைட்டாக கல்லுங்க. ஆமாம், ஓகேவா? ஒரு நிமிஷம். ஏன்னா கேமரா திருப்பும் போது இந்த இது ஆங்கிள் தெரிய மாட்டேங்குது, கண்ணுக்கு சும்மாவே கிளாரிட்டி. நீங்கள் கமெண்ட்டு கொடுங்க, உங்களை நம்பி தானே உட்காந்துருக்கு. என்னமோ உருண்டு சென்றுகிறது ஹெல்மெட். நைஸ் பால், நைஸ் ஃபீல்டிங். சங்கரனன் நன்றாக ஃபீல்டிங் பார்த்தார். அருமையான பந்து. அகல பந்தா? இல்லை, அப்படி ஒயிட்னா தான் அகல பந்தா. அகல பந்துனா பெருசு இல்லையா? அப்போ டாப் ஷாட். நல்ல கவர் ஷாட். டாப் ஷாட்டுக்கு தமிழ் என்னது? நல்ல கவர் ஷாட்னு சொல்லிட்டு விட்டுருமா? ரைட், ஓகே, விட்டுருவோம். டக்குன்னு இப்படி காலை வரக்கூடாது, டக்குன்னு யோசிக்க கூடாது. ஆமாம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு தான் இந்த மனுஷனை கூப்பிட்டு வந்தேன். சும்மாவே உட்காந்துருக்காரு. இன்னும் கருப்பு கருகரன்னு வருது பந்து. படிச்சு சவுண்டு கேட்டு அமைதியாக இருக்க. எப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம பேசுவோம், அமைதியாக பேசுவோம். கேமரா ஒரு பால் கம்பேக் பண்ணலாம் பாருங்க. நல்லா போடலாம், ஒரு பால் போடுங்க. ஆமாம், நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும், வேறு யார் மோட்டிவேட் பண்ணுவா? ஓ மை காட், கேப்டன் போடவில்லை, நிர்மல் தான் போடுகிறார். நல்ல பால் போடலாம். நிர்மல் கமான், நிர்மல் யூ கேன் டூ இட். நல்ல பந்து. ஆனால் பேட்ஸ்மேனும் அதுக்கு ஈடு கொடுத்து தடுத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆயிட்டு? ஓகே, என் ஃபோன் கொடு. ஃபோன் அப்படியே அவனை எடு. பார்த்தீங்களா?
அருமையான பால். யார் இது? இரண்டாவது விக்கெட்டை MWC லெஜண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நன்றாக எடுத்தாங்க. எடுத்தது யாரு? கிருபா. இல்லை கேட்ச் பிடிச்சது நிர்மல். போச்சு திட்ட போகிற மனுஷன். ஓகே நன்றாக போடப்பட்ட மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. இன்னமும் மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. சும்மா குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். போடுங்க. என்ன பண்ணுறேன்? சும்மா குறைச்சிக்கலான்றேன். கோயிங் குட். இப்போ யார் பவுலிங் போடுறா? கிருபா. வா, கிருபானன் பவுலிங் போடுகிறார். ஏன் சிரிக்கிறீங்க? இதை பார்த்தா உண்மத்தில் சிரிக்கிற மாதிரி இருக்கு. யார் பவுலிங் போடுறான்னு ஏன் மரியாதை குறைவான நான் பவுலிங் போடுறான்னு யார் போடுறான்னு நினைக்கிறேன். யார் போடுறா பார்த்தோம் மாட்டிக்கின்னா போடுறாதான்ப்பா கேட்டேன். ஐயோ, அண்ணன் நன்றாக போட்டார். டூவெல்லாம் வாய்ப்பில்லை. அண்ணனின் சூப்பர் போடுங்க எடுத்துட்டு வரவா? அண்ணே மறைக்கிறீங்க. அண்ணன் 2 மாதம் கேப்புக்கு அப்புறம் வந்தபோது கூட தெரியவில்லை அண்ணன் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கார் என்று. நன்றாக பவுலிங் போட்டு நன்றாக விக்கெட் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு விக்கெட்டை எடுத்தார். எப்படி எடுத்தார் என்றால், இவர் பவுலிங் போட்டு நிர்மல் கேட்ச் பிடித்தார். இங்கே ஒருவர் நல்லா கமெண்ட்ரி கொடுப்பார் என்று கூட்டி வந்து நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ்வேர்டா அது லாக் ஆகாதே. என்னாச்சு பேட்ஸ்மேனுக்கு? உள்ளே பேசிகிட்டே இருக்காங்க என்று ஒரு கூச்சல் இடுகிறார். என்னவா பால் அடிக்க முடியன்ற கடுப்போ? முஸ்டாப் தோனி யார்? நம்ம தோனியா? நாம் மேட்சுக்கு புதிதாக முத்து என்ற அண்ணா 11, 13, 16 11, 13, 16 ஐயோ பரவாயில்ல. நம்ம டீமுக்கு முத்து என்ற ஒரு புது பிளேயர் வந்துள்ளார். பார்க்க அப்படியே தோனி லுக் லைக் மாதிரி இருக்கார். தோனி மாதிரியே உள்ளார். ஆனால் தோனி மாதிரி விளையாடுவாரா என்று தெரியவில்லை. விளையாண்டாலும் மகிழ்ச்சி தான். நம்ம டீமுக்கு ஒரு தோனி உள்ளார் என்று. கூடிய சீக்கிரம் அவரை வைத்து ஒரு வீடியோ போடுகிறேன், காத்திருங்கள். எல்லாம் கேட்பாங்களா? தேவையில்லாத பேச்சா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சா?
அப்படியா? சரி பரவாயில்ல, கேட்கட்டும். அப்படியாச்சும் கமெண்ட்ஸ் வரட்டும். கிருபானன் மீண்டும் பந்தை வீசுகிறார். உய்யால அடங்குச்சே. சரி பரவாயில்ல. ஆனால் இதில் கிருபானனை குறை சொல்ல முடியாது. கிருபானை 13-16. சூப்பராக பந்தை போட்டு வெற்றிகரமாக வெளியே வந்துள்ளார். அதே மாதிரி 2 மாதம் எங்கே போய் ப்ராக்டிஸ் எடுத்தாரா என்ன கிருபானை? இல்லை வெளியில் வந்திருக்காரோ? யாருப்பா அந்த பேட்ஸ்மேன்? பயங்கரமான ஆளாக இருப்பாரோ சொல்கிறேன். அதெல்லாம் வாங்கல. நான் தான் சொன்னேன்ல, பயங்கரமான சண்டை நடக்கிறது. நன்றான சண்டை. என்னடா முடிச்சு விட்டீங்க? எதுக்குடா சண்டை போட்டீங்க சம்மந்தமே இல்லாமல்?